மத்திய அரசின் செயல்பாடுகளில் வெளிப்படைத்தன்மை மற்றும் செயல்திறனை அதிகரிக்கும் நோக்கில் ஒரு பெரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் மத்திய அரசு ஊழியர்கள் அனைவரின் விவரங்கள், செயல்பாடுகள் டிஜிட்டல் மயமாக்கப்பட உள்ளது. பணியாளர் மற்றும் பயிற்சித்துறை அனைத்து மத்திய அமைச்சகங்கள் மற்றும் துறைகளிலும் இதை செயல்படுத்த உத்தரவிட்டுள்ளது. இதன் மூலம் ஒவ்வொரு அரசு ஊழியரின் சேவை தொடர்பான தகவல்களும் HRMS 2.0 இணையதளத்தில் டிஜிட்டல் முறையில் பதிவு செய்யப்படும். இதுவே அதிகாரப்பூர்வ பதிவாகவும் கருதப்படும். அரசு சேவையில் உள்ள ஒரு ஊழியரின் நியமனம் முதல் ஓய்வு வரையிலான முழு பயணத்தின் கணக்கு சேவை புத்தகத்தில் பதிவு செய்யப்படுகிறது. பதவி உயர்வு, இடமாற்றம், சம்பள உயர்வு, விடுப்புகள் மற்றும் பிற நிர்வாக நடவடிக்கைகள் பற்றிய விவரங்கள் இதில் இருக்கும். முன்னதாக இந்த பதிவு காகித வடிவில் இருந்தது. இதனால் தரவு பாதுகாப்பு, கண்காணிப்பு மற்றும் பரிமாற்றத்தில் பல சிக்கல்கள் இருந்தன. இப்போது அரசு அதை முழுவதுமாக டிஜிட்டல் மயமாக்க முடிவு செய்துள்ளது. இந்த தகவல் HRMS 2.0 இணையதளத்தில் பாதுகாப்பாக இருப்பது மட்டுமல்லாமல் எந்த நேரத்திலும் எங்கிருந்தும் அணுக முடியும். இது ஊழியர்களுக்கு வசதியை வழங்குவதோடு மட்டுமல்லாமல் துறைகளின் பணியையும் எளிதாக்கும், வேகப்படுத்தும். பணியாளர் துறை அனைத்து அமைச்சகங்கள் மற்றும் துறைகளுக்கு பின்வரும் அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளது. HRMS 2.0 இணையதளத்தில் உள்நுழைந்து உடனடியாக அனைத்து ஊழியர்களின் சேவை புத்தகங்களையும் டிஜிட்டல் முறையில் உள்ளிடவும், தரவை முழுமையாக சரிபார்த்து புதுப்பிக்கவும். இந்த செயல்முறை முடிந்ததும் பழைய சேவை புத்தகங்கள் படிப்படியாக நீக்கப்பட வேண்டும். மின் சேவை புத்தகத்தை அதிகாரப்பூர்வ பதிவாக அங்கீகரிக்க வேண்டும். இந்த மாற்றம் டிஜிட்டல் இந்தியா திட்டத்தை வலுப்படுத்துவது மட்டுமல்லாமல் அரசு சேவைகளில் வெளிப்படைத்தன்மை, பொறுப்புக்கூறல் மற்றும் செயல்திறனை ஊக்குவிக்கிறது. மற்றும் சில அறிவிப்புகள் பார்த்திங்கன்னா, மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு 8வது ஊதிய குழுவின் கீழ் விரைவில் ஒரு பெரிய நன்மை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஓய்வூதியத்தை மாற்றியமைக்கும் காலத்தை 15 ஆண்டுகளில் இருந்து 12 ஆண்டுகளாக குறைக்க வேண்டும் என்ற நீண்டகால கோரிக்கை விரைவில் நிறைவேற்றப்படலாம். இதனால் மில்லியன் கணக்கான ஓய்வு பெற்றவர்களின் நிதி நிலையை அதிகரிக்கும். ஓய்வூதிய மாற்றியமைப்பு காலம் என்பது ஓய்வூதியதாரர்கள் தங்கள் ஓய்வூதியத்தில் ஒரு பகுதியை மொத்தமாக பெற்றுக்கொண்ட பிறகு அவர்களின் முழு ஓய்வூதியத்தையும் மீண்டும் பெறும் காலமாகும். தற்போது இந்த காலம் 15 ஆண்டுகளாக உள்ளது. இதனை 12 ஆண்டுகளாக குறைக்க வேண்டும் என்று மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் நீண்ட காலமாக கோரிக்கை வைத்து வருகின்றனர். இந்த கோரிக்கை நிறைவேற்றப்பட்டால் ஓய்வு பெற்ற ஊழியர்கள் தங்கள் முழு ஓய்வூதியத்தையும் முன்கூட்டியே பெற முடியும். இந்த முன்மொழிவுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டால் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் கணிசமான பலன்களை பெறுவார்கள். ஏனெனில் அவர்கள் தங்கள் ஓய்வூதியத்தை முன்கூட்டியே திரும்ப பெறுவதன் மூலம் பல்வேறு தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியும். குறிப்பாக மருத்துவ செலவுகள் மற்றும் அவசரகால தேவைகளுக்கு இது மிகவும் உதவியாக இருக்கும். மேலும் இது அவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தவும் உதவும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.